ஸோ இந்த படத்தில் கண்டிப்பாக ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக உங்களோட ஆதரவு எங்களுக்கு ரொம்ப தேவை. தியேட்டரில் வந்து மக்களை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பார்ட்னர் குமார். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் மூவிஸில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். சாரி, எனக்கு தமிழ் அவ்வளோ தெரியாது, ஆனால் நான் ட்ரை பண்ணுறேன். இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லணும்னா, இட் வாஸ் குட் பட் நிறைய சேலஞ்சஸ் இருந்துச்சு. நம்மளோட லொக்கேஷன் அண்ட் ஆல் தட் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. அண்ட் நம்ம க்ரூ எல்லாரும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபார் தேட் ப்ளீஸ் எல்லாரும் படம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய், நான் கேத்ரின் வருணா. அண்ட் இது நான் டெபியூவாக தான் பண்ணியிருக்கேன். அண்ட் நல்ல டீம் அமைஞ்சுது எனக்கு. அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் ஆல் ஆஃப் தெம். அண்ட் தயவுசெய்து போய் பாருங்கள், ஏன்னா இது ஒரு நல்ல மெசேஜ் இருக்குது படத்தில். அண்ட் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ தேங்க்யூ. நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு கதை. பட் இதில் உள்ள அர்த்தம் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு அர்த்தம். தட் இஸ் எஜுகேஷன். எஜுகேஷன் இல்லைன்னா எதுவுமே இல்லை ஆக்சுவலாக பேசிக்காக. அதுவும் மலைவாழ் மக்களுக்கு சுத்தமாக அது தடைப்பட்டு போயிருக்கு. கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம் கொடுத்துருக்கனால அவங்க நிறைய இப்போ முன்னேறி வந்துன்னு இருக்கிறாங்க. அவங்க இன்னும் முன்னேறி வந்துட்டு அவங்க ஒரு தலைமுறை மேலே வந்துச்சுன்னா அடுத்த தலைமுறை அதுக்கப்புறம் வந்துடும். ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி அபவுட் இட். தேங்க்யூ வெரி மச் ஃபார் கம்மிங் எவ்ரி ஒன். இது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலி. ஸோ தேங்க்யூ வெரி வெரி மச் ஃபார் எவ்ரி திங். வணக்கம், நான் வந்து நறுவி சினிமா ப்ரொடியூசர்ஸ் பேசுகிறேன். எங்களுக்கு இது முதல் படம். அது நல்ல ஒரு கதை அம்சம். எல்லா குழந்தைகள்லாம் படிக்கணும், மலைவாழ் மக்கள் அனைவரும் படிக்கணுன்ற ஒரு நல்ல தியரியை எடுத்து இந்த கதையை நான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறோம். உங்களுடைய ஆதரவு, முழு ஆதரவு எங்களுக்கு வேணும். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் அஸ்வத். நான் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர். இதுக்கு முன்னாடி நான் FIRனு ஒரு படம் பண்ணியிருக்கேன். இன்ஸ்பெக்டர் ரிஷின்னு ஒரு சீரிஸ் பண்ண அமேசானில். இந்த படம் வந்து எனக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தது வந்து சுபாரக் டைரக்டர் அவர்கள். இந்த படத்தோட வாய்ப்பு கொடுத்தது ப்ரொடியூசர் அழகு பாண்டியன் அவர்கள். படம் சொல்லும் பொழுதே வந்து நிறையா புதுமுகங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கன்னு சொன்னார். ஸோ பாடினவங்க நிறைய பேர் புதுமுகங்கள், வாசித்தவங்க நிறைய பேர் புதுமுகங்கள், லிரிக் எழுதினவங்க சங்கவீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுமுகம். ஸோ இந்த படத்தில் நிறைய டெபியூட்டன்ட் ஆர்டிஸ்ட் இருக்காங்க மியூசிக் அண்ட் டெக்னீஷியன் சைடில். ஸோ இந்த படமும் மியூசிக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எங்களுடைய முதல் படிக்கு ஆதரவு தர வந்திருக்கக்கூடிய எல்லாரும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். என்னுடைய பேர் மதனேஷ் ராஜா. இயற்கையில் நல்லவனாக இருந்தாலும் இந்த படத்தில் நான் வில்லனாக பண்ணியிருக்கேன். ஸோ இந்த முதல் அடியை நீங்கள் எல்லோரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். கல்வி அப்படிங்கிறது கிடைக்காம நமக்கு அருகிலே மிக ஒரு 4 மணி நேரம் பயணத்திலே இருக்கக்கூடிய மக்கள் இந்த மாதிரி கல்வி ஒரு விஷயத்துக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்கிற விஷயத்தை நேரடியாக அங்கே போய் இதை ஒரு படமாக எடுத்து உங்களுக்கு நாங்கள் சமர்ப்பிச்சிருக்கோம். ஸோ அதை நீங்கள் எல்லோரும் பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ. தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர். தேங்க்யூ. இங்கே இருக்கிற ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புள்ஸ் எல்லாருக்கும் வந்து வணக்கம். நறுவி ஒரு ஜாலியான ஒரு படமாக உங்களுக்கு இருக்கும். ஸோ கேஸ்ட் அண்ட் க்ரூவே பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஹீரோலேருந்து ஆரம்பிக்கிறேன். ஈரோப்பில் இருக்க ஒரு பாஸ்தா ஈரோட்டில் இருக்க ஒருத்தர் தான் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த படம் சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தர் கிடச்சிச்சுன்னா அது வந்து ஹீரோ சார் தான். ஸோ எந்த அளவுக்கு சினிமாவோட பிரியம் அப்படின்னா, நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லுவார், ப்ரோ கடைசியாக என்ன படம் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் சாரோட ஒரு படம் ஒன்று பார்த்தேன், ஒரு போலீஸாக அழைச்சிருப்பாரு. ஓ கோட்டா? இல்லை ப்ரோ துப்பாக்கி. ஓ துப்பாக்கியா, சூப்பர். தியேட்டர் என்ன படம் பார்த்தீங்க? சந்திரமுகி. அந்த அளவுக்கு சினிமா மட்டும் இல்லாமல் ஒரு சோஷியல் மீடியாவில் எல்லாத்துலேயும் ஒரு அவேவாக இருந்து ஒரு அப்பாவுக்கு ஒரு நல்ல பிள்ளையா, ஒரு பொறுப்பான ஒரு பிள்ளையா இருக்க ஒருத்தர் தான் வந்து ஹரிஷ் ப்ரோ. ஸோ தாண்டி டாக்டராக இல்லாமல் இப்போ ஒரு ஆக்டராக ஒரு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பெஸ்ட் விஷஸ் ப்ரோ உங்களுக்கு. அண்டு கூட நடித்த எல்லாருமே, நாங்கள் எல்லாருமே ஒரு ஜாலியான கொலீக்ஸ். நாங்கள்லாம் வந்து ஒரு காசே இல்லாமல் பட்ஜெட்டே இல்லாமல் எல்லாரையும் ஒரு ட்ரிப்பு போனால் எப்படி கூப்பிட்டு போவாங்க, அந்த மாதிரி போனது தான் நாங்கள் எல்லாருமே. நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா ஃபன் பண்ணிக்கிட்டு. இங்கே இருக்கிற ஒரு கேரக்டர் மிஸ்ஸிங், பிரதீப்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாப்புல, அவர் ஒருத்தர் மிஸ்ஸிங். ஸோ அவர் மட்டும் இல்லாமல் கேஸ்ட் எல்லாருக்கும் ஒரு ஆல் த பெஸ்ட். அண்ட் டைரக்டர் சுபாரக் அவருக்கும் ஒரு ஆல் த பெஸ்ட். அது இல்லாமல் வந்து செகண்ட் டைரக்டராக இருக்க எங்களுடைய ஜெய், அப்புறம் வந்து நாகராஜ். ஸோ டீம், எங்களுடைய விஷுவல் டீம் இல்லாமல் நாங்கள் ஃப்ரேமில் இருப்போம். ஃப்ரேமுக்கு பின்னாடி அட்டைக்கடி, ஒரு பக்கம் வந்து எருமட்டுக்கடி எல்லாத்தையும் வாங்கிட்டு எங்களை ரொம்ப கம்ஃபர்ட்டாக பார்த்துக்கிட்டது எங்களோட டீம். ஸோ ஒரு டீமோட ப்ராஜெக்ட் தான் இந்த ப்ராஜெக்ட். ஸோ இது வெற்றி ஆச்சுன்னா எல்லா டீமுக்குமே ஒரு பெரிய சக்ஸஸ் தான். ஸோ ப்ளீஸ் நீங்கள் எல்லாம் இந்த படத்தை பார்த்து ஒரு வெற்றி படமாக ஆக்கணும்னு சொல்லி வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். தேங்க்யூ. கொடுத்தாங்க தேடிக்கிட்டே இருந்தேன் உங்களை தான். கொடுத்தாங்க. ப்ரொடியூசர் சார், ப்ரொடியூசர். இல்ல அவருக்கு பேஷன், அவருக்கு ஹீரோக்கு நடிக்கணும்ன்றது பேஷன். இந்த கதையினுடைய ஆரம்பமே சொல்லட்டுமா?
ஆரம்பமே அவன் விற்பனை செய்யணும் தெரியுது. அப்புறம் தான் கடைசி காட்சியை போடுறது வேண்டாம். 8வது கிளாஸ் வரைக்கும் போய் எல்லாத்தையும் தூக்கி போடுறது தெரியுமா, வெயிட் பண்ணுறதே கிடையாது. இது வந்து இன்டீரியர் வில்லேஜில் 5th வரைக்கும் தான் இருக்குது. 8வது வரைக்கும் இன்டீரியர் வில்லேஜில் வரல. 8வது வரைக்கும் பாஸ் ஆல் பாஸ். சரி, அடுத்த கேள்வி யாராவது கேட்க இருக்கீங்களா? ஹாப்பி பர்த்டே. நறுமணமிக்க நறுவின்றது நறுமணம் தான். குழந்தைகள் நறுமணமாக இருக்கணுன்றதுனால இது அந்த குழந்தைகளை நறுமணமாக நம்ம பார்க்குறோம். அதை வச்சு தான் அந்த இது கொடுத்துருக்குறோம். வந்துட்டேன். படத்துக்கு நடிக்க காரணம் என்ன? எடுத்த உடனே 2 டபுள் ஹீரோ எதனால சூஸ் பண்ணீங்க? பேமெண்ட்டுங்க. இல்லை சும்மா சொன்னேன், ஜோக்ஸ் பார்ட். ஒரு நல்ல கதையில பார்த்தா இருக்கிறது எப்பயுமே பிடிக்கும். ஸோ அதில் வந்து எல்லாருமே இதில் ஹீரோஸ் தான். இவங்க ஹீரோ, அவங்க ஹீரோ, இவங்க ஹீரோயின் இல்லாமல் எல்லாருமே கேரக்டராக ஒரு லைஃப் போகுன்றக்காக இதில் நம்மளும் ஒரு பார்ட்டாக இருக்கலாம்னு சொல்லி விஷ் பண்ணதுனால தான் நான் இதில் ஒரு பார்ட்டாக இருக்கேன். பப்புக்கு வந்து 30-31 ஆகும். தொடர்ந்து செகண்ட் ஹீரோ ஆவீங்கன்னு பார்த்தா முதல் ஹீரோ எப்போ ஆவீங்க? சீக்கிரம் உங்களுடைய எல்லாரோட ஆசீர்வாதத்தோட சீக்கிரமா ஆயிடுவேன். அப்படி இல்லை, நானும் அவங்க கூட இருந்து இங்கே இருக்கிறதுனால ரொம்ப உரிமையாக ஆசையாக கேட்குறாங்க. ஸோ இங்கேருந்து இங்கே இருக்கிறதே நான் ஒரு பெரிய ஒரு ட்ராவலாக நான் பார்க்குறேன். இதுலேருந்து ஹீரோவாக கடவுளுடைய பிளெஸ்ஸிங்கில் சீக்கிரமாக ஆயிடுவேன். படத்துல ஒரு சின்ன குழந்தை பச்சை கலர் பண்ணுங்க, எந்த மீனிங்ல வச்சீங்க? அது சிலது வந்து எங்களுக்கு புரிதல் இல்ல, அதான் கேக்குறேன். காட்டுக்குள்ளார ஒரு கடவுள் இருக்கிறதாக அந்த மக்கள் நம்புறாங்க. அதுதான் அது, வேற ஒண்ணுமே இல்லை. அந்த ஊர்ல அவங்க அதை பழகுறாங்க, அப்படியே சொல்லி பழகி இருக்கிறாங்க. அதனால அந்த வார்த்தை அப்படியே வந்துருக்கு. கதையை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னீங்க. எதுக்காக இந்த ஈடுபாடு நீங்க? குழந்தைகள் படிக்க வைக்கிறது தான் இது முதல் தேரி. ஆமா, அதுதான் இதுல இருக்கிறதே. குழந்தைகள் படிச்சு வரணும், மேலுக்கு வரணும். மலைவாழ் மக்கள் மேலுக்கு படிச்சா மேலுக்கு வருவாங்க. அந்த ஒரு தேதி தான் நாங்கள் இதை வச்சு கதை எடுத்திருக்கிறோம். சரி, அவரை கொலை பண்ணிடுறாங்க, அவரு சின்ன பொண்ணு கொலை பண்றாங்க, மறுபடியும் ஒரு 4 பேர் வரிசையா சாகுறாங்க. அது எப்படி? இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த குழந்தைய வரையும் கொன்னதுனால அந்த குழந்தை வந்து அந்த ஊருக்கு இவங்களால இதா இருக்கிறோம் பழி வாங்கி இருக்குது. அவ்வளவுதான். ஆவியா வந்து பழி வாங்கி இருக்குது. அதே மாதிரி இந்த ஹீரோயின் ஒரு இந்த அம்மா வந்து திடீர்னு ஆடுறாங்க, அந்த அம்மா ஒருத்தர் ஆடுறாங்க. அது அந்த குழந்தை வந்து ஆவியா வந்து இவங்களுக்கு இந்த விஷயத்த ஒன்னொன்னா சொல்லுது. ஒரு பாஸ்ட் பர்சன்ட்னு சொல்லுது. டைரக்டர் அவுட் ஆஃப் செஷன் இல்ல, அதனால வர்றது. சார், அந்த படத்துல வந்து 8வது வரையும் பசங்க எல்லாருமே ஆல் பாஸ் கரெக்ட். ஆமா, நீங்களே ப்ரொடியூசர், ஆனா அவ்வளவு சூப்பரான கேரக்டர் வில்லன் கொடுத்துருக்கீங்க. அதான் இன்டர்வியூ பண்றாரு, எல்லாம் பண்றாரு. எப்படி அந்த கேரக்டர் கொடுக்க மனசு? ஜிபிஏவில் பெறப்பட்டது. டீச்சரா நடிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். டீச்சரா நடிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா ஹீரோனால பிடிச்ச ஆனா வகுப்படுத்தது அவருதான். பலூனாக்காவோட எது? ஆமா, அது நம்ம எடுத்தது வந்து அதாவது 8 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எடுத்திருக்கிறோம். இன்னைக்கு எடுக்கல, அது அன்னைக்கு அப்படிதான் இருந்தது. இப்போ வந்து கொஞ்சம் மாடி வேப்பையாய் வந்திருக்குது, அவ்வளவுதான். அதுவே மூடப்பட்ட பள்ளி நடந்தது. இது எல்லாமே இந்த ஸ்டோரி 8 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஸ்டோரி. அது ஆமா 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 ஆமா. சார், தீரன் சார், உங்கள் போர்ஷன் அருமையாக இருந்தது. சூர்யாவுக்கும் உங்களுக்கு என்ன உங்க மேலே வந்து? அவங்க வந்து என்னோட மாமா பொண்ணு. ஸோ அதனால சின்ன வயசுலேருந்தே என் மேலே ஆசைப்பட்டு இருந்திருக்கிறாங்க. அது வந்து அவங்க வளர்ந்தா கூட அதை மறக்கல. அந்த ஞாபகங்கள் அப்படியே இருக்குது. அதனால அது ஒரு அருமையான ஒரு இந்த மேடம் உங்களை பார்த்து அவங்களோட ட்ரீம்ல வந்ததுனால அவங்க தேடுறாங்க, அவரே தேடி வர்றாங்க. ஹீரோயின் கொஞ்சம் சென்டர்ல வாங்க, வாங்க உள்ள வாங்க, வாங்க உள்ள கம். அவர் கேள்வி வச்சிருக்காரு, கொஞ்சம் நல்ல மனுஷன் கேட்க மாட்டாரு. வாங்க. வருது
பர்டிகுலராக நிறைய நடந்துருக்கு. இன்டர்வியூ கூப்பிடுறாங்க, நாங்கள் நடிக்கிறதுக்கு போகிறோம் அப்படின்னு. அதான மெயின், அதான மதனோட கேரக்டர் பத்தி தான் பேசுறேன். இந்த மாதிரி இன்டர்வியூஸ் இந்த மாதிரி போய் வேலைக்கு சென்டர்ல வருவீங்களா? மைக்ல பேசு. இல்ல எல்லா இடத்துலயும் அப்படி நடக்குது நம்ம சொல்ல முடியாது சார். சில இடத்துல அப்படி நடக்கலாம், சில இடத்துல அப்படி நடக்காம இருக்கலாம். சோ நம்ம எப்படி எங்க ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளாவே நம்ம காட்டுக்கு அவ்வளவுதான். இருக்கலாம், இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அவ்வளவுதான் சார். தேங்க்யூ. அடுத்த கேள்வி யாருக்காவது இருக்கா? ஆடினி வந்து நிறைய ஹீரோயினா எல்லா படத்துலயும் ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல காமெடியன் ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. என்ன காரணம் சார்? இதுல காமெடியன் யாரும் கிடையாது. எல்லாருமே அவங்கவுங்க ஹீரோயின் தான் சார் இந்த படத்துல. இவங்க தான் ஹீரோ, இவங்க தான் ஹீரோயின் அப்படின்லாம் இல்லை. சோஷியல் மெசேஜ் சொல்லியிருக்கோம். அதை தாண்டி எல்லாருமே அதை சுற்றி ஒரு கதாபாத்திரமா நடிச்சிருக்கோம். அவ்வளோதான் சார். How sweet. நானே சொல்றேன், இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாள்.